ராமதாஸை கூட்டணியில் சேர்ப்பது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் என்று செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். ராமதாஸை கூட்டணியில் சேர்ப்பது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் என்று செல்வ பெருந்தகை கூறியிருக்கிறார். ராமதாஸை திமுக கூட்டணியில் சேர்ப்பதற்கு ஆதரவு குரல் கொடுக்கிறார் செல்வ பெருந்தகை. கூட்டணியில் ராமதாஸை சேர்ப்பது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் திருமாவளவனோடு ராமதாஸ் இணைவதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்பது குறித்து செல்வ பெருந்தகை அளித்த பதிலை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராமதாஸை கூட்டணியில் சேர்ப்பது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். பாமகவில் பிளவு ஏற்பட்ட பிறகு அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து என்டிஏ கூட்டணியில் தன்னை இணைத்துக் கொண்டார். ராமதாஸ் இன்னும் தன்னுடைய முடிவை அறிவிக்காமல் இருக்கிறார். இந்த நிலையில் திமுக கூட்டணிக்கு ராமதாஸ் வர வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றிய கேள்விக்கு செல்வ பெருந்தகை அளித்த பதிலை தற்போது அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராமதாஸை கூட்டணியில் சேர்ப்பது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இதற்கு செல்வ பெருந்தகை ஆதரவு குரல் கொடுக்கிறார் என்பதை பார்க்கிறோம். விசிக, பாமக ஆகிய இரண்டும் திமுக கூட்டணியில் ஒன்றாக பயணிப்பது குறித்து செல்வ பெருந்தகையின் கருத்தை பார்க்கிறோம். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் செல்வ பெருந்தகை என்ன பேசியிருக்கிறார் பார்க்கலாம். ராமதாஸ் அவர்களோட பேட்டிகள் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு திமுக ஆதரவு துணி இருந்தது. அவர் திமுக அணிக்கு வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்கள் பார்வை என்ன? இல்லை, அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் முடிவு பண்ணணும். அவர் தான் தமிழ்நாட்டுடைய கூட்டணி தலைவர். ஆனா விசிக ஒரு சிக்கலை ஏற்படுத்திடும். விசிக வெளிப்படையா ராமதாஸ் வந்தா நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க அவங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நெருக்கமா இருந்தவங்க தான் ரெண்டு பேருமே. பட் தேவை என்றால் ஒருவரை சந்தித்து பேசி சரி பண்ணிடுவாங்க. இடைவெளியெல்லாம் கிடையாது. இல்லை, பார்த்தா பேசிட்டு கொள்ளக்கூட இவருக்கு ஒன்றுன்னா அவர் பேசுவார், அவருக்கு ஒன்றா இவர் பேசுவார். விடுதலை சிறுத்தைகள் கூடிய அவர் ஏற்றிருக்காரு, வன்னியர் சங்க கூடிய எவர் ஏற்றிருக்காரு. இணக்கமாக தமிழ் பாதுகாப்பு இயக்கம் இருந்தவங்க தானே. ஆனால் இடையில கசப்பு சாதிய ரீதியாக தான் முடிவு பண்ணணும். ராமதாஸ் அவர்களோட பேட்டிகள் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு திமுக ஆதரவு துணி இருந்தது. அவர் திமுக அணிக்கு வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்கள் பார்வை என்ன? இல்லை, அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான் முடிவு பண்ணணும். அவர் தான் தமிழ்நாட்டுடைய கூட்டணி தலைவர். ஆனா விசிக ஒரு சிக்கலை ஏற்படுத்திடும். விசிக வெளிப்படையா ராமதாஸ் வந்தா நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்றாங்க அவங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நெருக்கமா இருந்தவங்க தான் ரெண்டு பேருமே. பட் தேவை என்றால் ஒருவரை சந்தித்து பேசி சரி பண்ணிடுவாங்க. இடைவெளியெல்லாம் கிடையாது. இல்லை, பார்த்தா பேசிட்டு கொள்ளக்கூட இவருக்கு ஒன்றுன்னா அவர் பேசுவார், அவருக்கு ஒன்றா இவர் பேசுவார். விடுதலை சிறுத்தைகள் கூடிய அவர் ஏற்றிருக்காரு, வன்னியர் சங்க கூடிய எவர் ஏற்றிருக்காரு. இணக்கமாக தமிழ் பாதுகாப்பு இயக்கம் இருந்தவங்க தானே. ஆனால் இடையில கசப்பு சாதிய ரீதியாக தான் முடிவு பண்ணணும். செல்வ பெருந்தகை பேசிய காட்சிகளை பார்த்தோம். ராமதாஸ், திருமா இருவரும் நேருக்கு நேர் சந்தித்தால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று பேசியிருக்கிறார். இருவரும் ஏற்கனவே நெருக்கமாக இருந்தவர்கள்தான், தீர்க்க முடியாத முரண்கள் கிடையாது என்றும் தெரிவித்திருக்கிறார். இருவரும் நேருக்கு நேர் சந்தித்தால் பிரச்சனை தீரும் என்கிறார் செல்வ பெருந்தகை. இது தொடர்பாக திமுக கூட்டணி தொடர்பாக திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கூட்டணியின் அச்சாணி திமுக தான் என்றும் கூட்டணி குறித்த முடிவை திமுகவே எடுக்கும் என்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் கூட்டணியின் அச்சாணி திமுக தான், யாரை புதிதாக கூட்டணியில் சேர்ப்பது என்பது குறித்து திமுகவே முடிவெடுக்கும் என்று பேசியிருக்கிறார். திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு செல்வ பெருந்தகை இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைவது குறித்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையின் கருத்தை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அரசியலில் நிரந்தர பகைவர்களும் இல்லை, எதிரிகளும் இல்லை என்று பேசியிருக்கிறார் செல்வ பெருந்தகை.
இருவரும் பரஸ்பரமாக ஆதரவாக நின்றவர்கள்தான் என்று திருமாவளவனையும் ராமதாஸையும் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியலில் நிரந்தர பகைவர்களும் இல்லை, நண்பர்களும் இல்லை என்று பேசியிருக்கிறார். ராமதாஸ், திருமா இருவரும் நெருக்கமாக இருந்தவர்களே என்று கூறியுள்ளார் செல்வ பெருந்தகை. இருவரும் நேரில் சந்தித்து பேசினால் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்கிறார் செல்வ பெருந்தகை. தேவையென்றால் இருவரும் சந்தித்து பேசுவார்கள் என்றும் குறிப்பிடுகிறார். விசிக, பாமக ஆகிய இரு கட்சிகளும் ஒன்றாக திமுக கூட்டணியில் பயணிப்பது தொடர்பாக ராமதாஸ் மற்றும் திருமாவளவன் ஆகிய இருவரும் முற்காலத்தில் எவ்வாறு ஒன்றாக இருந்தார்கள் என்பதை குறிப்பிட்டு செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறார். வன்னியர் சங்க கொடியை திருமாவளவன் ஏற்றி வைத்திருக்கிறார். அதேபோல விசிக கொடியை ராமதாஸ் ஏற்றி வைத்திருக்கிறார். நெருக்கமாக இருவரும் ஒரு காலத்தில் செயலாற்றியவர்கள்தான் என்று குறிப்பிட்டு பேசியுள்ளார் செல்வ பெருந்தகை.